காமெடி ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காலை இன்றைக்கி முதலாவது கேப்டனுடைய குரு பூஜையில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறதா இல்லை வருத்தம் சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய மறைவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஏழைகளுக்கான தொண்டு செய்வதில் நம்ம அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இல்லை வெளிநாட்டிலேருந்து, வெளியூர் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து மக்கள் வந்து கேப்டனுடைய இந்த குருபூசியில் கலந்துருக்காங்க. நேற்று தான் இது நடந்த சம்பவமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து 1986 சென்னைக்கு வந்தேன். பட் நிறையா படங்கள் கேப்டனுடைய படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். அதுலேயே குறிப்பாக கூலிக்காரன் படத்துலாம் நான் வந்து அவர் ஷூட்டிங்கு அந்த வண்டி எழுதிட்டு போகும்போது அவருடைய நேரடியாக பார்த்து ஒரு 10 ரூபா தாளை காமிச்சு கையெழுத்து போட சொன்னேன். ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற தகுதி நமக்கு கிடையாது. அது போட வேண்டியது ரிசர்வ் பேங்க் கவர்னர். வந்து நம்ம அது மாதிரி கேட்காத அப்படிங்கிற அப்போவே எனக்கு எதாவது செய்யணுங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து தவசியில் ஒரு நல்ல மேட்ச் பண்ணேன். தவசி, நிறைஞ்ச மனசு, பேரரசு, சுதேசி, எங்கலாசான், சகாப்தம் வரைக்கும் நிறையா அவர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடைச்சது. அதில் குறிப்பாக நிறைஞ்ச மனசு பேரரசில் ஒரு பெரிய கேரக்டர் கிடைச்சது. தாண்டி வந்து என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்சி தொடங்கி 2005 வந்து மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை கூட என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்திருந்து ஒரு 1 மணி நேரம் என்னுடைய திருமணத்தை பற்றி வாழ்த்தி, நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து பேசினார். அதை தாண்டி நான் வந்து ஸ்டண்ட் நடிகராக இருக்கேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகர். எப்படி வந்து சினிமா துறையில் வந்து ஒரு PU சின்னப்பா, புரட்சித் தலைவர் MGR, அதுக்கப்புறம் வந்து சண்டை கலையில் வந்து ஒரு பேக் ரிவர்ஸ் கிக்கை அறிமுகப்படுத்தினதே கேப்டன் அப்படி சொல்லலாம். அது மாதிரி அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்த கதாநாயகர்கள் விஜயகாந்த் சார் ஒருவர். அதனால் இந்த மாதிரி இந்த குருபூசியில் கலந்துக்கிறதுல சந்தோஷம். ஆனே பேசுவார். அதை தாண்டி 10 மணிக்கு எங்கள் ஸ்டண்ட் யூனியன்லேருந்து ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களும் ஸ்டண்ட் பஸ் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இணையான சாப்பாடு லைட்மேன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரா? நிச்சயமா அது வந்து புரட்சித் தலைவர் MGR சொல்லுவாங்க, NSK சொல்லுவாங்க, MGR சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கேட்டகரி பிரிக்காம ஒரே சமபந்தி மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் தான் வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்களோ அதுதான் கடநிலை தொழிலாளர்களுக்கும், அது பாத்திரம் தொழிலாளர் இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற உணவு அப்படியே அவங்களுக்கு கிடைக்கணும். அது வார்த்தையில் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பார்த்து அது என்ன குறை இருந்தாலும் உடனே அந்த ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த குறையை நீ சரி பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி மிரட்டி கூட தனக்கு கிடைத்த எல்லா உணவும் அவங்களுக்கு கடையில் ஊழியர். அதை தாண்டி சம்பளமும் போய் சேரணும். இதை தாண்டி சினிமா துறையில் வந்து புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினதுல புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தினதுல அவர் தான். அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் சரி நிறைய உதவிகள். அவருடைய புகழ் இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல தலைமுறைகள் நீண்டு வருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். 1ஆம் ஆண்டு குரு பூஜை கேப்டன் ஆலயம் அந்த பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது வந்து அவர் மறைந்த அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்ததோ அந்த அன்பு கூட ஒரு துளி கூட குறையாமல் இருக்கிறாங்க. இது விட வேறு என்ன வேணும்? அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம முத்துக்கலன் சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. நான் வந்து இந்த அம்மன் கோழிக்கு இருக்கிற படத்துலேருந்து நான் இவருடைய தீவிர ரசிகனான இவர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பதவி பிரமாணம்னு ஒரு படத்தில் அவர் கூட நடித்தேன். அதுலேருந்து தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் எங்கே இது பண்ணாலும் நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய திருமணம் 2001 ஜூன் மாதம் 3ஆம் தேதி கல்யாணம். அன்றைக்கி பத்திரிகை கொடுத்தேன். ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு 2 இதுக்காக தான் அவர் அங்கேருந்து வந்தது. ஒன்று வந்து கலைஞருடைய பிறந்தநாள், திருமணம், அதுக்காக தான் அவர் வந்தார். உண்மையில் என்ன சொல்கிறது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்தார். ஆனால் வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்சூர் பொண்ணுடைய திருமணம் வர வரப்போ அங்கேயே அதே மாதிரி தான் பேசி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரலாக ஆகிடுச்சு. அதனால் வந்து உண்மையிலே வந்து எங்கே போனாலும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கேப்டனுடைய செல்ல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நினைவு நல்ல என்னுடைய நினைவஞ்சலி. நானும் முத்துக்கலன்னு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவருடைய இதில் வந்து அப்படியே வந்து அவர் வந்து உள்ளே அப்படியே ஜெயிலாரு. அப்போ பாருங்க
அன்பு வந்து எவ்வளோ பார்த்தீங்களா, கேப்டன் பக்கத்தில் இருக்குது, இது விட வேற என்ன வேணும்? அதனால வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவு. ஐயா நீங்கள் 2 உங்க வார்த்தை. பேர் சொல்லுவேன். கணேஷ். நான் வந்து நம்முடைய தேமுதிகவில் வந்து மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். கேப்டன் வந்து கிட்டத்தட்ட சட்டமுறை இருட்டறையிலிருந்து நான் சின்ன பையன், அந்த படத்திலிருந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன். மறுபடியும் சின்ன கவுண்டர் படத்தில் வந்து நான் மன்றத்தின் மூலமாக அதன் பிறகு கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சியில் இணைந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். கேப்டனுடைய மறைவு எங்களால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. கேப்டனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கேப்டனை போல கலை நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவரால் தான் நான் வாழ்ந்துருக்கேன். அவரால் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய மறைவு என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. இருந்தாலும் இன்னைக்கு 1ஆம் ஆண்டுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் அடிக்கடி வருவேன், ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். அவர் சித்தர் ஆகிட்டார், கடவுளா இருக்கார், சித்தர். அவர்கிட்ட எது வேண்டுனாலும் உடனே நிறைவேறுது. நானும் கோரிக்கை 2 வச்சேன், அந்த 2 கோரிக்கையும் 2 முறை வந்து வச்சேன், 2மே நிறைவேறிச்சு. இன்னைக்கு வந்திருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு அவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து கேப்டனுடைய புகழ் என்றும் நிலைத்து இருக்கும்.